ஹாய் காய்ஸ், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் எடுத்த 3 டெஸ்டினி வீடியோக்கும் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்து நல்லா ரீச் பண்ணி நல்லா லைக் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே எங்களுக்கு நல்லா பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல வரல, எங்களோட டீம் மெம்பர்ஸை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நான் கூப்பிடும் போது டைமுக்கு வந்தாங்க, என் பேச்சை கேட்டாங்க, நான் என்னென்ன சொன்னனோ எல்லாமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. மெயின் திங், வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா ரீச் வருதோ வரலையோ, கமெண்ட்ஸ் எப்படி வருதோ வரலையோ, அதெல்லாம் பார்க்காம அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் வந்து நின்று இருக்கிறாங்க. இப்போ 4th எபிசோட் வரைக்கும் டெஸ்டினி வந்திருக்குன்னா அதுக்கு என்னோட டீம் மெம்பர்ஸ்னால மட்டும்தான் சாத்தியமா இருக்கு, தவிர என்னோட சிங்கிள் எஃபர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் என்னத்துக்கு எடுத்துக்கிறேன்னா, 4வது எபிசோட் தரமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 3 எபிசோடுக்கு நீங்க எப்படி ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு இதுல கொடுப்பீங்கன்ற நம்புறேன். ஸோ டெஸ்டினியை விட்டுட்டு இதுக்கு மேல நாங்க என்ன எடுத்துட்டு போனாலும், எந்த வீடியோ எந்த கான்செப்ட் எப்படி மூவிக்கு போனா கூட உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்ட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஒரு பிரிவிங்கு வந்தது, ஏனென்று அது புரியவில்லை. நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி இங்கு வந்தது, ஏனென்று. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா. என்ன விஷயம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னன்னா அன்னைக்கு டெரஸ்ல சொன்ன பாரு, அது ஷோரா சொல்றியா நீ? ஷோர் தான். இவன் ராக்கி தான் போய் விட வச்சான். எப்படி சொல்ற நீ? எப்படி சொல்றனா, அது அவன் தான் சொன்னாரு, இந்த மாதிரி வச்ச இந்த அப்படி ஷோ தான் அப்படின்ட்டு. என்னன்னா நம்மளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு. நீ எதுக்கு பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு வேலிட் ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவுக்கும் தெரியும். என்னன்னா அது என்ன ரீசன் நம்மளுக்கு சொன்னா நல்லா இருக்கும்ல. அது வேணா விடு, அது தேவையில்லாத விஷயம். அப்படி இல்ல, நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஜோன்ல இருக்கோம், சரியா? நீ அப்படி எதுக்கு பண்ணுன்னு தெரியல, மோஹித் பண்ணதும் தெரியல, ஷோரா தெரியல. இப்பாச்சு உண்மை சொல்லு சஞ்சய், உன்னால நிறைய பிரச்சனை வருது ஃப்ரெண்ட்ஷிப்ல, சால்வ் பண்ணலாம். இல்ல, நானும் ராக்கி இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அங்கங்க வெளியே சுத்திக்கிட்டு எங்கெங்கோ போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீயும் சிவ வந்ததுக்கு அப்புறம் எங்க கூப்பிட்டாலும் வர்றது இல்ல. எப்பயாச்சும் போன் பண்ணி கேட்டாக்கா இந்த மாதிரி சிவ கூட இருக்கிறேன், இல்லைனாக்கா விஜய் கூட இருக்கேன், வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்குதான் எனக்கே தனியா இருக்க ஃபீல் ஆயிடுச்சு. அதனாலதான் மாலையை போட்டு நான் கோவில் போட்டிருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு மனசுல வச்சுட்டு இவ்வளவு நாள் நீ ஏன் சொல்லாம இருந்த? இல்ல, நான் எதுவும் நினைச்சு பண்ணேன், பார்த்தா இந்த அளவுக்கு வந்து நிற்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்போ என் கூட அவங்க இருக்கான்ட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இனிமேச்சு நல்லா இருக்கலாம், சரியா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என் பேர் ரெஸ்டாரண்ட். ராக்கி கூட பாத்திருக்கேன் 2-3 வாட்டி. ஆமா. அம்மா, அன்னைக்கு ராக்கிய 2 பேர் தொட்டும் போது நீங்களும் உங்க கூட இன்னொருத்தர் இருந்தாங்க, 2 பேர் தான் போய் காப்பாத்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு அம்மா உங்களுக்குள்ளார? இல்ல, எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, நாங்க போய் பார்த்தா நானும் கணேஷ் போனோம். போய் பார்த்தா இந்த மாதிரி சண்டை வாங்கிடுச்சு. நானும் கணேஷ் தான் போய் காப்பாத்துறோம். அது என்ன ஆச்சு தெரியல, 2 பேருக்குள்ள. நீங்களும் போய் பேசலாம் இல்லையா? அது ரொம்ப இஷ்டம் போறீங்க, நாச்சுக்கும் தெரியல.
அதாவது நாங்க 2 பேரும் ட்ரிப்புக்கு போகும்போது அவன் என்ன விழ வைக்கலன்ட்டு எனக்கு எப்பவோ தெரிய வந்துருச்சு. அந்த சுச்சுவேஷன் அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு 1க்கு 3 வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன். அவன் என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான், நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவன் கேட்டுக்க மாட்டேங்கிறான். இப்ப இருக்கும்போது நான் அவனை போயிட்டு எப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்க போறது? அது விடுங்க, எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணேன். நீங்க இருக்கும் போது கூட அன்னைக்கு நான் வந்து பார்த்தேன், ஆனா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போறான் துப்பிட்டு. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. ஆனா நான் இப்ப விட மாட்டேன். ஒரு நாள் என்னன்னு உண்மை அவனுக்கு தெரிய வைக்க போறேன். அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டு வந்தான்னா நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம அந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம். இல்லன்னா அது எங்களுக்கு சத்தியமா தெரியல ப்ரோ என்ன ஆகும்ட்டு. ஆனா அது ஒரு நாள் உண்மை அவனுக்கு தெரிய வைக்கதான் போறோம், அவ்வளவுதான். ராகி கிட்ட பேச போறானாக்கா சிவமும் விஜயும் எப்ப பார்த்தா கூட இருக்கிறாங்க. நான் போய் பேச போனா கண்டுக்கவே மாட்டான். அதுக்கு என்ன பண்றோம்? ஒன்னும் பண்ணாத. இங்க சொல்றது அங்க சொல்லு, அங்க சொல்றது இங்க சொல்லு. என்னடா உங்களுக்கு போல? ஏன் உங்க கூட நான் என்ன பேசிட்டு இருக்கோம்ல, பெரிய கழிச்சு போல. சும்மா உங்க கூட எல்லாம் பேச இஷ்டம் இல்லப்பா. பேச வந்திருக்கேன். அதுதான் என்ன பேச வரீங்க? என்ன பிரச்சனை ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு? யாரு விழ வச்சிருந்த நம்ம கூப்பிடும் போது? ஏன்னாப்பா நான் தானே போய் நீ தானே பார்த்தா? அப்படித்தானே வந்துச்சு நியூஸ். உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. எவ்வளவு வாட்டி வந்து அவங்க கிட்ட சொல்ல ப்ளே பண்ண உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியல. ஆமா தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஏதாச்சும் அவசியம் இருந்துச்சா? இல்ல நீ வேற அவங்க சொல்லி நம்பின இல்ல, அதுக்கு தான் நான் நம்பினு உனக்கு தெரியுமா? அப்படித்தானே சொல்றாங்க. ரோட்ல சொன்னா நான் ரோட்ல பார்க்க வரும்போது மூஞ்சி சொல்லி போனேன். அதான் சிரிச்சு உங்ககிட்ட அங்கேயே உண்மை சொல்லலாம் நம்பனா இல்லையா? ஆமா. நீ ஏன் மூஞ்சி சொல்லி போன? நீ மேல கோபமா இருப்ப. நான் அதை வேணும் கோபமா இருந்தா நான் ஏன்டா சிரிக்க போறேன்? இப்ப என்ன பண்ணலாம்? என்னது என்ன தெரியுமா? என்னது நந்தா தான் அங்க போயிட்டு இங்க வந்து இங்க சொல்லிருக்காரு. அது உனக்கு இன்ன வரைக்கும் உண்மை தெரியல. ஏன்னா போயினதே நீயும் நானும் தான். எப்படி உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதா? பேசிக் காமன்டா அது. அப்போ இதெல்லாம் காரணம் நந்தா நினைக்கிறியா நீ? என் தம்பிராமன் தம்பியா இருந்தாலும் அதுதான் நிஜம். அது தெரியும். ப்ரூஃப் உனக்கு கேளு. என் தம்பி மேல சந்தேகப்படுறோமா நானு? என்னடா ஆளாளுக்கு இது சொல்றீங்க தம்பி மேல? அதுதான் உண்மை. அது புரியும். நாங்க இவ்வளவு நாள் அதுதான் சொல்ல ட்ரை பண்ணோம். என்ன பண்ணணும் பிரச்சனை? வேணா பண்ணணும்டா. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னால தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து இவ்வளவு பேசி நான் ட்ரை பண்ணிருக்கிறது. நான் நம்பல. ஆனாலும் நம்பலன்னு இல்ல, நான் ப்ரூஃபோட உனக்கு ஒரு நாள் காட்டலாம். அதுதான் உண்மை. சரியா? நீ காமி அன்னைக்கு இருக்குது. எல்லாருக்கும் தயிர் இருக்குது. 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியாது தானே? யார்? ராக்கி அப்புறம் சிவு. ஆமா, நான் உன்னை பசங்களா ரெடி பண்ண சொன்னேன். பண்ணியா? ஒரு 2 நாள் ரெடி பண்றேன். ஃபர்ஸ்ட் அது பண்ணு. அவங்க 2 பேர் எடுக்கிறதுக்கு நம்ப போதும் தானே? பசங்க எல்லாம் என்னத்துக்கு? உனக்கு இப்ப இருக்கிறவங்கள பத்தி தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியாது. நான் அவங்க கூட இருந்துக்கிறேன். நான் சொல்றேன், நீ கேளு. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, தேகோ அடக்கு மொத்தமே. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் வல்ல போல மாசுதா, மனசம் பறிக்கிற கிரேசுதா, ஜெலசி ஒன்ன பத்தி பேசுதா. குக்கு குக்குலி பாபா ஹவுசே, எனக்கும் குறையாத மவுசே. போகாதுங்கப்பா. பாஹத் வெளியே போயிருக்கான், அப்புறமா வருவான். உங்களை எதுக்கு வர சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? இப்ப பண்ண போற சம்பவம் பெரிய சம்பவம். அவங்க ஒன்னும் லேசுப்பட்ட ஆளுங்க இல்லப்பா. நான் அவனுங்க கூட இருந்துக்கிறேன். அவங்க எந்தெந்த மூவ் எப்படி பண்ணுவானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொருவணும், தொண்டிக்கே சொருவணும். எப்போ என்ன பண்ணணும் சொல்லணும், நாங்க பண்றோம். பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ தக 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 தகவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு
நீதான் போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் எற போட்டு தாக்கு போக போக ஒரு இன்னும் ஒரு நாள் தானே வாய்ஸ் வந்துட்டான் போ. என்னப்பா எல்லாம் ரெடியா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், எல்லா பேசிட்டு கட்டாம செஞ்சிடலாம். ஏய் ராக்கி, ஹலோ 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 ஏய் ஏய் சரிச்சரா ஒருத்தா ஃபோன் பண்ணுங்க, என்னன்னு பேசாத, கேட்க மாட்டேன். சொல்றா மீரே. உன்னை ஸ்கெட்ச் போட பிளான் பண்ணிருக்காங்க. பாட்டு கிட்ட வா, அங்க நடக்கிறதே வேற. என்னாச்சு? மூச்சு நல்லா இருக்கு. ராக்கிய போட ஸ்கெட்ச் போட்டுக்கிறாங்க. என்ன சொல்ற? பசங்களை இறக்கிக்கிறாங்க. ஆ, என்ன பண்ணது எனக்கும் தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத ப்ரோ. என்ன இவங்க நாங்க சும்மா இருக்குதுல என்ன நம்மள பெப்பர் ரோடி நினைச்சிட்டாங்களா? நாங்க யாருன்னு காட்டணும் ப்ரோ உங்களுக்கு, சும்மா விடக்கூடாது அவங்கள. என்னத்தான் பண்ணா நம்ம செய்கையில் இறங்கிடலாமா? சம்பவம் செஞ்சு 6 மாசம் மேல ஆகுது. என்னடா உன்னை அடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. நானும் சிவுவா அவனையா கூப்பிட்ட? அவங்க இல்லன்னா உன்னை எப்பயோ போட்டிருப்பாங்க. நான் சொல்றது மட்டும் கேளு. என்னத்தான் பண்ணலாம்? இப்ப எங்க தான் அவனை ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க? எந்த ஏரியா தெரியுமா? சாந்தி நகர் கல்றால பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது மோஹித் அந்த இடத்துக்கு போற மாதிரி பிளான் பண்ணக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு செட்டப்பே வச்சிருக்காங்க. மோஹித் எப்பயுமே அந்த இடத்துக்கு வாக்கிங் போயிருக்கான். அவனுக்கு வாக்கிங் போறதுக்கு வேற இடமே கிடைக்கல. ஏன் அங்கதான் போய் அவன் வாக்கிங் போனோமா? அவன் கரெக்டா பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வாக்கிங் போற இடத்துல பிளான் செட் பண்ணிட்டாங்க. 2 பேர் என்ட்ரன்ஸ்ல ஒளிஞ்சி அவன் பின்னாடி தாக்குற மாதிரி சூர்யா ப்ரோ அவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுருக்காரு. நாம என்ன பண்ண போறோம்னா, அவங்க 2 பேர் நிப்பாங்க தெரியுமா என்ட்ரன்ஸ் முன்னாடி, அந்த இடத்துல நம்ம பசங்க 2 பேர் போய் நிக்க போறாங்க. சூர்யா கிட்ட நாம 2 பேர் யாராச்சும் போய் நிக்க போறோம். அவங்க மோஹித்தை தொடுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள தூக்கிட்டு சூர்யா ப்ரோ முன்னாடி அவங்க நம்ம லாக் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் போட்டு காட்டுறோம். இதுதான் நம்ம பண்ண போற செய்யுது. ஓகேவா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் யார் எங்க நிக்கணும்னு சொல்றேன், அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம நின்று அவங்கள தூக்குறோம். அவ்வளவுதான். சரியா? இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஹலோ ஃபஹத், சொல்லு ப்ரோ. பசங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டியாடா? ஏய், என்னடா இந்த டைம்ல எப்படி சொல்லி நிக்கிறீங்க? சரி, நீ எங்க இருக்க? சரி, நீ அவனை ஃபாலோ பண்ணினே வா, நானும் வந்து தாக்குறேன். போன் எடுக்க மாட்டேங்கிறான். எறா போனு இவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஓ விடு, இவன் மாட்டான். இவ்வளவு சலோ சிச்சினேக்குற
அங்க பாரு. முன்னாடி நின்று கேட்கும் தைரியமா? ஏய் பச்சா பின்னாடி பாடுறா டேய். என்னடா இப்போ உன் பிரச்சனை? என்னது நான் தாண்டா, நான் சொல்றதா கேட்கணும். உனக்கு எவ்வளவு வாட்டா சொல்றது? நீயே இருந்துட்டு போ, அவங்களெல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? என் இதுல நான் தான், நான் இப்படித்தான் இருக்குவேன். இருக்கட்டும் தான் இருங்கோ, இல்லைன்னா போயினே இருங்கோ. பாரா, எங்களுக்கு நாங்க தான் டாப்ல இருக்கணும், இவங்க தான் டாப்ல இருக்கணும், இல்ல நீ தான் டாப்ல இருக்கணும் நாங்க என்னைக்குமே நினைச்சது இல்ல. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எங்க வேலையை பார்த்து சந்தோஷமா இருக்கோம். நீ இருக்கிறனா சந்தோஷமா இரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நீயும் எங்க கூட இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம். இப்போ உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பிரச்சனை நான் தான் வரணும், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை நீங்க தான் வரணும். நான் அந்த இடத்துல தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், புரியுதா? நீயே இருந்துட்டு போ, நாங்க அடிதடெல்லாம் விட்டு பல வருஷம் கிட்ட ஆக போகுது. நீயே இருந்துட்டு போ, ஆனா எங்க கூட சந்தோஷமா இருந்தா நாங்க கேட்கறது. வேற எந்த பிரச்சனையும் நம்ம உங்ககிட்ட இது பண்றது இல்ல, புரியுதா? நீயே இருந்துட்டு போ. இதுதான் ஆசைப்பட்டேன், இப்படியா இருக்கலாம் சரியா?